கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஒரு ஓட்டப்பந்தய வீரன். அவர் பல பதக்கங்களை வென்றவர். ஆனால் அவர் கல்வி அறிவு பெறவில்லை. அவர் நம்பிக்கை வைத்து தன் பலனாக கருதியது அவருடைய கால்களை மட்டும்தான். ஒவ்வொரு நாள் பயிற்சியினாலும் தன் கால்களை பலப்படுத்தினார். தான் படிக்கவில்லை என்பதை குறித்து அவர் வருந்துவது இல்லை. அதே போலதான் ஒரு சிந்தனையாளர். அவர் ஒரு எழுத்தாளரும் கூட. தனது துறையில் முதுகலை உயர்ந்த பட்டங்களை பெற்றவர். ஆனால் இவர் தனது கால்களை ஒரு விபத்தில் இழந்துவிட்டார். பல புத்தகங்களையும் நாவல்களையும் எழுதியவர். தொடர்ந்து பல ஆய்வுகளையும் சிந்தனை தொடர்பான செயல்களையும் மேற்கொண்டு வருகிறார். இவர் தனக்கு கால்கள் இல்லை என்பதை குறித்து ஒருபோதும் வருந்துவதில்லை. நான் இப்போது சொன்ன இருவரும் இரண்டு விதமான நம்பிக்கை கொண்டவர்கள். தன்னுடைய பலன் எதன் மீது உள்ளதோ அதன் மீது மட்டும்தான் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். தன்னுடைய பலனுக்கு அடுத்த காரியங்களை குறித்து அவர்கள் கவலைப்படுவதே இல்லை. அதே போல நம்முடைய பலன் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கும்போது நம்முடைய பலவீனங்களை குறித்தோ அல்லது நம்முடைய பிரச்சனைகளை குறித்தோ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தில் சொல்லப்பட்டது போல, அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் தான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாமற் போனாலும் நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருந்து நம்முடைய பலனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது எதிர்பார்க்காத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என சங்கீதம் 37:42 வாசிக்கிறோம். எனவே என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் யார் கைவிட்டாலும் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருப்போம். கர்த்தர் தாமே நம்மை நடத்துவார். ஜெபம் செய்வோம். எங்கள் பலனாகிய கர்த்தாவே, நாங்கள் எப்பொழுது உமக்குள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய கிருபைகளை தந்து எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.